திருவண்ணாமலை மாவட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்து பயிருக்கு முறையான விலை நிர்ணயம் செய்யாத ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 24ஆம் ஆண்டுக்கான ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AMH நாஜிம், PR சிவா, சந்திர பிரியங்கா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஓய்வு பெற்ற தீயணைப்புத்துறை அதிகாரி வீட்டில் 8 மாதங்களுக்கு முன்பு வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகைகளை திருடிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து பதுக்கி வைத்திருந்த 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகை அருகே தேவூர் அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தை 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 1008 குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை காத்துப்பட பகுதியில் ராமதாஸ் நகரில் உள்ள CITU ஆட்டோ சங்கம் மாநகராட்சி சார்பில் இடிக்கப்பட்டதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், வடசென்னை மாவட்ட CITU ஆகியோர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் CITU சங்கம் பக்கத்தில் உள்ள வீட்டை இடித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் 89வது மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாயம் சார்பில் ஜோதிலிங்க ரத ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது. ரத ஊர்வலத்தில் ஜெண்டை மூலம் முழங்க வந்த ஜோதிலிங்கங்களை ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். திருச்சியில் ரூட்டுத்தள விவகாரத்தில் கல்லூரி மாணவர்கள் ஓட விரட்டி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போன்ற பெருநகரங்களில் ரூட்டுத்தள விவகாரம் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் திருச்சியில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.